ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து vlog வந்து மில்லட் சீரிஸோட vlog தான். டே 13 30 டேஸ் சீரீஸில் நடுவில் மித்ரன் கொஞ்சம் உடம்பு சரியாதனால வீடியோ போட முடியல. கொஞ்சம் ஃபீவர் ஆகிடுச்சு 1 வீக்கு, அதனால் கொஞ்சம் போட முடியல. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ராகி ஓமப்பொடி தான். கொஞ்சம் ஓமம் ஒரு 2 ஸ்பூன் வந்து கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகாயோடு சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கண்ணில் வந்து வராதுன்றனால நான் நல்லா வடிகட்டிக்கிறேன். அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிரும். அதனால் உங்களுக்கு காரத்து தேவைப்பில் உங்களுக்கு வந்து மிளகாயை கூட குறைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஓமத்தோட டேஸ்ட்டு இது. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். வேணும்னா பத்தலைன்னா இதில் கூட உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதிலேயே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு ராகி மாவுக்கு ஒரு 1/4 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் நான். அதுவே போதுமானது. உங்களுக்கு டேஸ்ட் நல்லா முறுமுறுன்னு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு தேவைங்கிறவங்க போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லை, போதும், அதே உப்பு போதும். இல்லைன்னா உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அந்த ட்ரையாக இருக்கும் போதே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து புளிய முடியாது கண்ணில். நான் வந்து இடியாப்பம் புளிகிற ஆக்சுவலாக தான் நான் புளிகிறேன். இதுலேயே கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் ஒருத்தவங்க அம்மா வந்து நார்மலான முறுக்கு புளிகிற அந்த இதிலே புளிவாங்க. கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம சூடு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டு மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் சூடு எண்ணெய் வந்து சின்ன குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அங்கே பாருங்கள், கரண்டி சைஸ் பார்த்தாலே தெரியும், சின்ன ஒரு குழிக்கரண்டி. அதில் தான் நான் வந்து சூடாக இருக்க எண்ணெயை வந்து இது பண்ணிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போகிற குழாயில் வச்சு நம்ம புளிய வேண்டியது தான். அம்மா வந்து நார்மலாக ஓமப்பொடி செய்வாங்க. ஓமப்பொடி ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இதில் நம்ம இப்போ வர வந்து அடுத்த சைஸ் கண்ணில் புழிஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன். சரி, அப்புறம் இடியாப்பம் புளியறதுலேயே நான் புழிஞ்சு விட்டேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக அனல் அடிச்சுது கையில். அதனால் விட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணேன். டக்குன்னு இதில் வந்து சொலண்டு பிடிக்க முடியல. அனல் கொஞ்சம் அடிச்சுது. அப்புறம் எப்படியோ சமாளித்து புழிஞ்சிட்டேன். அதே மாதிரியே அதில் என்ன டக்குன்னு புளியல, இல்லை ஃபாஸ்ட்டாக டக்குன்னு திருவி புளிய முடியலை. அம்மா வச்சுருக்கிறதுல வந்து டக்குன்னு அம்மா ஒரு சொல்லிட்டு புழிஞ்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா சின்ன பிள்ளையில் ஸ்நாக்ஸ்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை. வாங்கி கொடுத்தது இந்த சென்ஸ் எங்கள் அம்மாவே தான் செஞ்சு கொடுப்பாங்க. முறுக்கு முக்கால்வாசி அம்மா வந்து எல்லா ஸ்நாக்ஸுமே வீட்டில் தான் செய்வாங்க. மிக்சர் செய்வாங்க. அம்மா வந்து சுட சுட லட்டு, நான் சுட சுட லட்டு தான் சாப்பிடுவேன். அது ஆறுனா அவ்வளோவா டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. அதனால் அம்மா சுட சுட லட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஓமப்பொடி, காராசேவு, முறுக்கு, மிக்சர் எல்லாமே ஸ்வீட் கொண்டு மைசூர் பாக், அல்வா. எனக்கு தெரிஞ்ச அம்மா செய்யாது வந்து ஜிலேபியும் சூண்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது எல்லா ஸ்வீட்டும் அம்மா செஞ்சு தருவாங்க. இப்போ தான் அம்மாவுக்கு முடியல. இப்பயுமே அம்மா வந்து என்னோடய பையனுக்கு வந்து முறுக்கு வேணும்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓமப்பொடி வந்து என் அண்ணனோட பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கேருந்து லண்டனுக்கு வந்து கொடுத்து விட்ருவாங்க. வந்தால் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. முடியுதோ முடியலையோ அது வந்து அவங்களோட செஞ்சுருவாங்க, அது திருப்திக்கு. இப்படி தான் நான் கேட்டாலுமே அப்படி தான். அம்மா செய்கிற முறுக்குனா வந்து 1 இல்லை 4 உள்ளே போகும். அதே நம்ம வெளியில் வாங்கினா திகட்டிடுது. ஆனால் அம்மா செய்கிறது வந்து திகட்டாது. அது ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் எல்லாமே புழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் மீதியெல்லாம் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் நான் அப்போ தான் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராகியில் எப்படி இருக்குமோ தெரில, நினச்சிட்டே செஞ்சேன். டேஸ்ட் வந்து உண்மையாலுமே வந்து சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.